ஓசியா 14வது அதிகாரம். ஓசியா 14வது அதிகாரம் அதன் 4வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இந்த பரம ரகசியத்தின் ஆசீர்வாதம் யார் புரிந்து கொள்வார்? இந்த பரம ரகசியத்தின் மகிமையை உலகத்தாரால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஜீவ பலனாயிருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு திருவுளம் பற்றி பேசுகிறார். நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சீர்கேடு, மாற்று வழியில் சென்று கொண்டிருக்கிற, மாற்று வழியில் யோசித்துக் கொண்டிருக்கிற, உலக பிரகாரமாக இருதயத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சீர்கேட்டையும் நான் குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். மனப்பூர்வமாக அவர் சிநேகிக்கிற நல்ல தகப்பனாயிருக்கிறார். ஏதோ ஒரு மனுஷன் ஆண்டவரிடம் வைக்கிற சிநேகத்தை போல அல்ல. ஒரு மனுஷன் ஆண்டவரிடம் வைக்கிற சிநேகம், பொருள் தேவை இருந்தால், பொன் தேவை இருந்தால், ஆசீர்வாதங்கள் தேவை இருந்தால், சுகம் தேவை இருந்தால் ஆண்டவரை நேசிக்கிறான், ஆண்டவரை பாடுகிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஆசீர்வாதம் இல்ல, பாடுகள் மாறு, வியாதிகள் மாறும்போது அவன் ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய இருதயம் உடையவர்களாய் சாத்தான் அவர்களை திசை திருப்புகிறான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. மனப்பூர்வமாக நம்முடைய திருச்சபையை நேசிக்கிற தகப்பனாயிருக்கிறார். ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, மனப்பூர்வமாகவே நேசிக்கிறார்.